Dear 10th standard students, so இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2.9 எக்ஸைஸ் 2.9 உள்ள லாஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து எல்லாருமே கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து எப்படி ஈஸியாக செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. இப்போ எக்ஸைஸ் 2.9ல் 7th கொஸ்டின். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 cube minus 1 cube plus 4 cube minus 3 cube plus 6 cube minus 5 cube அப்படி போயிட்டே இருக்குது. அப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா n டேர்ம்ஸ் வரைக்கும் ப்ளஸ் பண்ணால் என்ன வரும், அதே போல் ஃபஸ்ட்டு 8 டேர்ம்ஸை ப்ளஸ் பண்ணால் என்ன வரும். இந்த 2 கொஸ்டின் இதில் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த சம்மில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்கன்னா 2 cube 4 cube 6 cube இது எல்லாமே வந்து ஈவன் நம்பர்ஸ். ஸோ அதை நம்ம தனியாக பிரிக்க போகிறோம். அதாவது 2 cube plus 4 cube plus 6 cube up to n டேர்ம்ஸ் அப்படியே போயிட்டே இருக்குது. அடுத்து மைனஸ். ரெண்டாவது வந்து ஏன் மைனஸ் இங்கே போட்டுக்கோம்னா எல்லாத்துலேயும் மைனஸ் இருக்குது. ஆட் நம்பர் ஃபுல்லாக மைனஸ் இருக்குது. அந்த மைனஸை காமனாக போட்டுருங்க. அடுத்து ஆட் நம்பர் ஃபுல்லாக எடுத்து எழுதுறோம். 1 cube ப்ளஸ் 3 cube ப்ளஸ் 5 cube அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ இது வந்து ஈவன் நம்பர் ரெட்டப்பட நம்பரு, இது வந்து ஆட் நம்பர் ஒற்றைப்பட நம்பர். இந்த ஈவன் நம்பரோட ஜென்ரல் ஃபார்மட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2n. அதாவது எண்ணுக்கு பதிலாக 1 போட்டோம்னா 2 கிடைக்கும், எண்ணுக்கு 2 போட்டால் 4 கிடைக்கும், எண்ணுக்கு 3 போட்டால் 6 கிடைக்கும். அப்போ இதோட ஜென்ரல் ஃபார்மட் 2n ஹோல் கியூப்னு போட்டுக்கோங்க. மைனஸ் இது ஒற்றைப்பட நம்பர், இதோட ஜென்ரல் ஃபார்மட் என்ன அப்படின்னா 2n மைனஸ் 1. இப்போ எண்ணுக்கு பதிலாக 1 போட்டோம்னா 2, 2ல் 1 போச்சுன்னா 1, எண்ணுக்கு 2 போட்டால் 4, 4ல் 1 போச்சுன்னா 3, எண்ணுக்கு 3 போட்டால் 6, 6ல் 1 போச்சுன்னா 5. இதுக்கு ஹோல் கியூப் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து a கியூப் மைனஸ் b கியூப் அந்த ஃபார்முலா. ஸோ a கியூப் மைனஸ் b கியூப் இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா a மைனஸ் b a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர் இதுதான் ஒரு ஃபார்முலா. இதில் ஏக்கு பதிலாக 2n போட போகிறோம், பிக்கு பதிலாக 2n மைனஸ் 1 போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஏக்கு பதிலாக 2n மைனஸ் பிக்கு பதிலாக 2n மைனஸ் 1 அதை ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து ஏ ஸ்கொயர் அப்போ 2n ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி, ஏங்கிறது 2n, பிங்கிறது 2n மைனஸ் 1 ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்போ 2n மைனஸ் 1 ஸ்கொயர். இந்த ஃபார்முலாவில் அப்படியே அப்ளை பண்ணியாச்சு. இப்போ 2n இந்த மைனஸ் உள்ள போகும்போது இது வந்து மைனஸ் ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும். இப்போ மைனஸ் 2n ப்ளஸ் 1. இது வந்து 2 ஸ்கொயர் பண்ணால் 4, n ஸ்கொயர் பண்ணால் n ஸ்கொயர். இங்கே 2n இன்ட்டு 2n ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 4n ஸ்கொயர். 2n இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 2n ப்ளஸ் இது வந்து a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்முலா. அப்போ ஃபஸ்ட்டு a ஸ்கொயர் 2n ஸ்கொயர் பண்ணால் 4n ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் 1 ஸ்கொயர் பண்ணால் 1. அடுத்து இங்கே உள்ள சிம்பிள் இங்கே மைனஸ் இருந்தால் மைனஸ் போடணும், ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் போடணும். 2ab இது 3 மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறோம். இப்போ 2 இன்ட்டு 1 2, 2 2s are 4n. இப்போ அடுத்து இந்த ப்ளஸ் 2n மைனஸ் 2n கேன்சல் ஆகிடும், இங்கே 1 மட்டும் இருக்கும். இங்கே பாருங்கள் 4n ஸ்கொயர் 4n ஸ்கொயர் 4n ஸ்கொயர் 3 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போ வந்து 12n ஸ்கொயர். அதுக்கடுத்து மைனஸ் 2n மைனஸ் 4n அப்போ மைனஸ் 6n. அதுக்கடுத்து ப்ளஸ் 1. அப்போ 1 வச்சு இதை மல்டிப்ளை பண்ணால் இது அப்படியே தான் கிடைக்கும். 12n ஸ்கொயர் மைனஸ் 6n ப்ளஸ் 1. இப்போ நம்ம வந்து ரெண்டாக பிரித்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு என்ன கேட்டிருக்கு, நமக்கு ரெண்டாக பிரித்து எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து சமேஷன் எடுத்து கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ வந்து இந்த கண்டுபிடிச்ச ஆன்சருக்கு சமேஷன் எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ண சொல்லியிருக்கனால இதுக்கு வந்து சமேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ சமேஷன் 12n ஸ்கொயர் மைனஸ் 6n ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு இந்த சமேஷன் தனித்தனியாக எழுதிக்கோங்க. சமேஷன் 12n ஸ்கொயர் மைனஸ் சமேஷன் 6n ப்ளஸ் சமேஷன் 1. இப்போ இந்த சமேஷன் போடும்போது அதாவது கூடுதல், சமேஷன் கூடுதல், இந்த 12 வந்து முன்னாடி எழுதிக்கோங்க. 12 இன்ட்டு சமேஷன் n ஸ்கொயர். இங்கே அதே போல் 6 முன்னாடி வந்தோம். 6 இன்ட்டு சமேஷன் n ப்ளஸ் சமேஷன் 1ன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன வேல்யூ அப்படின்னா n. இது பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. சமேஷன் 1னா அதுக்கு வேல்யூ வந்து n. இப்போ 12 இன்ட்டு சமேஷன் n ஸ்கொயர், ஸ்கொயர் வந்திருக்கா. அப்போ இந்த ஸ்கொயருக்குள்ள ஃபார்முலா நம்ம போட போகிறோம். n இன்ட்டு n ப்ளஸ் 1 இன்ட்டு 2n ப்ளஸ் 1 பை 6 மைனஸ் 6 இன்ட்டு சமேஷன் n வந்துருக்கு. இதில் பவரில் நமக்கு எதுவுமே இல்லை. பவரில் எதுவுமே இல்லைன்னா n இன்ட்டு n ப்ளஸ் 1 பை 2 இந்த ஃபார்முலா ப்ளஸ் லாஸ்ட் உள்ள இந்த n. இப்போ என்ன ஆகும், இதை அடிச்சிடலாம். 166 2 6 are 12. அப்போ 2 இன்ட்டு இந்த 2n அப்படியே போட்டுக்கோங்க. 2n இன்ட்டு n இன்ட்டு 2n 2n ஸ்கொயர் ப்ளஸ் n இன்ட்டு 1 n ப்ளஸ் அடுத்து 1 வச்சு 2 இருக்கும்போது இது அப்படியே வரும் 2n ப்ளஸ் 1 மைனஸ் இங்கே 1 2 is 2 3 2s are 6.
இப்போ இந்த 3n இருக்கா, அந்த 3n வச்சு உள்ளே பெருக்கிறோம். அப்போ 3n × n வந்து 3n², 3n × 1 வந்து 3n. அப்புறம் அந்த லாஸ்ட்டில் அந்த ப்ளஸ் என்ன போட்டுக்கோங்க. இப்போ இதை உள்ள கொண்டு பெருக்கணும். 2 2s are 4, இப்போ 4n³ ப்ளஸ் இங்கே இது ரெண்டையும் பெருக்கும்போது 2n². திரும்பி இது ரெண்டையும் பெருக்கும் பொழுது 4n². அடுத்து இது ரெண்டையும் பெருக்கணும்னா 2n. இந்த மைனஸ் உள்ள கொண்டு போயிருங்க. -3n² -3n + n. இப்போ க்யூப் வந்து 1 டைம் தான் வந்திருக்கு. ஸோ 1 டைம் தான் இருக்குது, அது அப்படியே போட்டுக்கோங்க. 4n³. அடுத்து ஸ்கொயர் பாருங்கள், இங்கே 4, இங்கே ஒரு 2, மொத்தம் 6. 6 இங்கே ஒரு -3. அப்போ 6ல் 3 போச்சுன்னா 3. இப்போ 3n². அடுத்து n பாருங்கள், இங்கே 2n, இங்கே ஒரு n, 3n. இது 3n, இது -3n. அப்போ இந்த 3n-ம் இந்த -3n-ம் கேன்சல் ஆகிடும். அப்போ இதான் வந்து n டேர்ம்ஸ்க்குள்ள ஆன்சர். இப்போ வந்து இதை வந்து இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். எப்படின்னா, இது வந்து ரெண்டுலேயுமே n² காமனாக வெளியே எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இங்கே வந்து 4n மீதி இருக்கும், ப்ளஸ் இங்கே வந்து ஒரு 3 இருக்கும். இந்த மாதிரி எழுதிக்கோங்க. இப்போ ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா 8 டேர்ம்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 8 டேர்ம்ஸ்னால் நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சரில் n-க்கு பதிலாக 8 போட போகிறோம், அவ்வளோதான். அப்போ 8², இங்கே 4 × 8 + 3. இப்போ நாங்கள் 8 ஸ்கொயர் பண்ணால் 64. இங்கே 4 8 32, 32 3 கூட்டினா 35. இப்போ இது ரெண்டு நீங்கள் மல்டிப்ளை பண்ணி போட்டிங்கன்னா அதான் ஆன்சர். இப்போ 64 × 35, 5 4s are 20, ரிமைனிங் 2, 30 + 2 32, 3 4s are 12, ரிமைனிங் 1, 18 + 1 19. இப்போ 0 4 12 2. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2240. ஸோ இந்த சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் ஈஸியான சம் தான். உங்களுக்கு வந்து எக்ஸாமில் கேட்குறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த சம்மில் எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த இம்பார்ட்டன்ட் சம்மோடு நம்ம பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.